வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் சில பேர் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கப்பூரில் இந்தியர்கள் அதிக அளவில் வந்துட்டாங்க, எங்கே பார்த்தாலும் இந்தியர்களாக இருக்காங்க, மேஜர் ஐடி கம்பெனிஸில் அவங்க தான் இருக்காங்க, மல்டிநேஷ்னல்ஸும் இருக்காங்க, பேங்க்ஸில் இருக்காங்க, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்காங்க, அப்புறம் தனியார் கம்பெனிகளில் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் நிறைய இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்தியர்கள் சிங்கப்பூரை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிங்கப்பூரில் சைனீஸ் தான் மெஜாரிட்டி. ஸோ நம்மளுடைய பெரும்பான்மை நம்ம அசர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம் ஓடிட்டுருக்கு. அதாவது சென்ற மாதம்தான் இது தோணித்து. அதாவது மே மாதம் இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு சிங்கப்பூர் உடனடியாக இதை பார்த்துருக்கு. எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால, சோஷியல் மீடியாவில் வந்ததுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஃபேஸ்புக்கு, மெட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபேஸ்புக்கு, அப்புறம் எக்ஸ் தளம், அப்புறம் யூடியூப், இது மூணுலேயும் தான் ஒரு கிட்டத்தட்ட 14 போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த 14 போஸ்டிங்ஸையும் பிளாக் பண்ணுங்கள், சிங்கப்பூரில் இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக்குக்கும் சரி, யூடியூபுக்கும் சரி, எக்ஸ் தளத்துக்கும் உத்தரவு பிறப்பிடிச்சிடுது. அதனால் அவங்களும் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே சைனீஸில் இருக்குது. அப்புறம் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இது அரசு, எந்த அரசும் பண்ணல. இது அதாவது சைனா அரசாங்கமோ இல்லை மற்ற நாட்டோட அரசாங்கமாக பண்ணல. இதை தனிநபர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது திரு எட்வின் வாங்னு இருக்கார். அவர் லா மினிஸ்டராக இருக்கார் சிங்கப்பூரில். எட்வின் டாங், சாரி. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது எந்த அரசும் இதை பண்ணல, எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல, தனிநபர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. No, there's currently no evidence to suggest that this is a coordinated campaign by any government. Based on our investigations, the content originate from the info space. They are likely generated organically by various foreign netizens. அதாவது இந்த மாதிரி போஸ்டிங் பண்ணவங்க அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது கொடுக்கணும் இல்லையா? அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் லிட்டில் இந்தியா போய் பாருங்கள், ஒரே இந்தியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ எடுத்த ஃபோட்டோவை அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைனா டவுன் பக்கத்தில் பகோடா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அங்கே இந்தியர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதையும் இவங்க ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி சைனா டவுன்லேயே இந்தியர்கள் நிறையா பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி ஏற்றுற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கவர்மெண்ட்டு கண்டிச்சிருக்கு. அதாவது டேக் டவுன் பண்ணிடுச்சு அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம். அதே நேரம் திரு எட்வின் டாங் சிட்டிசன்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி யாரும் இதை நம்பாதீங்க, இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, அரசுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா சிட்டிசன்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன ரீதியாக ஏதாவது வெறுப்பு வந்ததுன்னா அது நல்லதில்லை, நாட்டுக்கே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. The government will obviously continue to monitor these sites very closely, and I will say that we will not hesitate to take further measures if we regard it to be in Singapore's interest. But more importantly, I think Singaporeans should also be discerning and careful with what they consume online, and also question the source and intention of such videos, and don't disseminate them if they may harm our social fabric and our social harmony. அதேமாரி அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கப்பூரும் சைனாவும் க்ளோஸாக இருக்கணும், நீங்கள் சைனா விட்டு நீங்கள் டீகப்ளிங் பண்ணக்கூடாது. ஏன்னா சைனா தானே, எல்லாருமே சைனீஸு, இங்கேயும் மெஜாரிட்டி சைனீஸு, அதனால் சைனாவோட க்ளோஸாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷமத்தனமான பிரச்சாரம். இது நல்ல வேளையாக அதை யாரும் செவி மடுக்கலை. இங்கே ஒரு சட்டம் இருக்குது, ஆன்லைன் கிரிமினல் ஹார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே டிசேபிளிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் கவர்மெண்ட். அதாவது இந்த வெப்சைட்டெல்லாம், இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க, சிங்கப்பூரில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுக்கலாம் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்கு. அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ் தளத்துக்கு கொடுத்துருக்காங்க, மெட்டாக்கு கொடுத்துருக்காங்க, யூடியூபுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணவங்க இன்னும் எப்படி தூண்டி விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் இந்திய மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க,
இந்தியர்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் போஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கா சண்முகம் இருக்கார், அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கார். தர்மன் சண்முகரத்னம் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் விவியன் பாலகிருஷ்ணன் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். அப்புறம் இந்திராணி ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப ஸ்டால்வாட். அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் இருக்காங்க, ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் வாசுதாஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கல்ச்சர் மினிஸ்டராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரே பிரீத்தம் சிங் இந்தியர் தான், இந்திய வம்சாவளியினர். அதனால் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த போஸ்டிங் பண்ணவங்களுக்கு இவ்வளவு இந்தியர்கள் இருக்காங்க பதவியில், அதனால் இவங்க வந்து ஆதரவு கொடுக்கறது வந்து இந்த இந்தியன்ஸுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க, எந்த மேட்டராக இருந்தாலும் இந்தியன்ஸுக்கு சப்போர்ட்டை தான் பேசுவாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இதை கனவுல, வைல்டஸ்ட் ஆஃப் த ட்ரீமில் கூட அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த தீயவர்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டாங்க. அதாவது இந்தியர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க, அதாவது மெஜாரிட்டி கிடையாது. ஏன்னா முதல்ல வந்து சைனீஸு 80% ப்ளஸ்ஸு, அப்புறம் மலைக்காரங்க 12% என்னமோ, இந்தியன்ஸ் வந்து மொத்தமாகவே 8% ஆஃப் தி பாப்புலேஷன் தான். ஸோ அதனால் இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டடாக தான் தெரியுது. இருந்தாலும் இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் சிங்கப்பூருக்கு நிறையா இருக்குங்க. இது நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு வந்த ஆளுங்களில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னால் வந்திருக்காங்க, ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் வந்து ஒன்றுமே இல்லாத, அதாவது ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாத ஸ்டேஜில் அவங்க வந்திருக்காங்க. வந்து தன்னுடைய உழைப்பால் வந்து அவங்க சிங்கப்பூருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த அளவு அது வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷனும் ஒரு பெரிய பங்கு ஆற்றிருக்கு. அதுக்கு இப்போ வர்றவங்கலாம் இந்த எக்ஸ்பேட்ரியேட்ஸ் எல்லாமே தே ஆர் கம்மிங் டு ஜஸ்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து எப்படி அந்த மலேசியாவிலேருந்து வெளியே வந்தபோது அப்படியே ஒன்றுமே இல்லாத கண்ட்ரி இது. எந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடையாது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிடையாது, பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிக அளவில் கிடையாது. அவ்வளோ ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசமாக தான் இருந்திருக்கு. அப்போ தான் தனி நாடாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷத்தில் திரு லீ குவான் யூனால் சிங்கப்பூர் வந்து இப்போது ஒன் ஆஃப் தி டாப் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து இந்தியன்ஸ் வராங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி ஒரு அழுகையை காட்டுறது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது, அதே நேரம் வியப்பாகவும் இருக்குது. ஏன் இவங்க உண்மையை புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னு மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க வந்து குறிப்பாக அந்த இந்தியன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வராங்க இல்லையா, அவங்க வந்து ஃபுல் டெடிகேஷனோட வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது இங்கே வந்ததுனால. அதே நேரம் நமக்கும் அவங்களுடைய உழைப்பினுடைய பலன் கிடைக்குது. அதனால் அவங்கள வந்து குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அவங்க வந்து நமக்கு பேர்டனாக வரல, நமக்கு வந்து ஒரு ஆதரவாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பாலிட்டிஷியன்கிட்டேருந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. இப்போ லிட்டில் இந்தியா போனால் ஒரே இந்தியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எப்படி இருக்கும்னு தெரில. லிட்டில் இந்தியா பேரே எதுக்குன்னா அங்கே வந்து இந்தியர்கள் அதிக அளவில் கூடுவாங்க. அவங்களுடைய கடைங்க நிறையா இருக்குது, தமிழ்லேயே போர்டும் நிறையா இருக்குது. அதனால் வீக்கெண்ட்ஸில் யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூடுவாங்க அங்கே. அது இயல்பு தான். அதில் ஒன்றும் குற்றம் காண்றதுக்கோ இல்லை தவறு கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒன்றும் பேசிஸே கிடையாது அதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேரர் பார்க்கிட்ட போனீங்கன்னா பங்களாதேஷ் ஒர்க்கர் அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பீச் ரோடு பக்கம் போனீங்கன்னா கோல்டன் மைல் காம்ப்ளெக்ஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னாக்க தாய்லாந்துக்காரங்க நிறையா இருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து அந்த லக்கி பிளாசா ஆர்ச்சர்ட் ரோடு அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸ்காரங்க நிறையா இருப்பாங்க. எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினா மெய்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே வந்து காங்கிரிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெனின்சுலா பிளாசா அங்கெல்லாம் போனீங்கன்னா மியான்மார்காரங்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு சில இடங்கள், அவங்களுக்கான கடைகள் இருக்குது, அவங்களுக்கான உணவகங்கள் இருக்குது, அவங்களுடைய ஃபுட்டு தயாரிப்பாங்க. அதே மாதிரி லிட்டில் இந்தியாவில் வந்து இந்தியர்களுக்கு ஏதுவான உணவகங்கள் இருக்குது, கடைங்க இருக்குது. ஸோ அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணலாம், மற்ற வேலைகள்லாம் அவங்க வந்து முடிச்சுக்கலாம். அதனால் அங்கே வந்து அவங்க காங்கிரேட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு தவறாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கதும் கூட. அதே மாதிரி இந்த திருவிழாக்கள் வரும், தைப்பூசம் வந்துச்சுன்னா அப்போ வந்து காவடி எடுப்பாங்க, ஊர்வலம் போவாங்க, பெருமாள் கோயிலேருந்து
டேங்க் ரோடு முருகன் கோயில் வரைக்கும் போவாங்க. அது எல்லாமே எல்லாரும் ஒரு இது உலகளாவிய ஒரு பெருமை வாய்ந்தது. எல்லாரும் அதை வந்து பெருமையாக பார்ப்பாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் இதுக்குன்னே வருவாங்க. சிங்கப்பூர் வருவாங்க, மலேசியா வருவாங்க. ஏன்னா தைப்பூசம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். அதனால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஒரே இந்தியன்ஸாக தான் இருக்கும் அந்த டயத்தில். காவடி எடுக்கிறது, ஊர்வலம் போகிறது எல்லாமே வந்து இந்தியன்ஸாக தான் இருக்கும். அதை வந்து குறை சொல்கிறதுல வந்து நமக்கு ஒன்றும் ஒரு நியாயம் இருக்கிறதாவே தெரியல நமக்கு. அதாவது அந்த ரேஷியல் ஃபீலிங்கிறது வந்து நிறையா கண்ட்ரீஸில் இருக்குங்க. இப்போ அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா அந்த இமிக்ரெண்ட்ஸை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இமிக்ரெண்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க. கனடாலையும் அப்படி தான் இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நேருக்கு நேரம் கேட்குறாங்க, வி டோன்ட் வாண்ட் யூ, யூ கோ பேக் டு யுவர் கண்ட்ரி, வி டோன்ட் வாண்ட் யூ அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அன்லெஸ் அவங்க இல்லீகலாக போயிருந்தால் வேறு விஷயம். இவங்க த்ரூ ப்ராப்பர் இமிக்ரேஷனில் பாஸ் கீஸு வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் பாருங்கள். ஏதோ கவர்மெண்ட் வந்து பாஸ் கொடுக்குதுன்னா அது வந்து கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ இவருடைய குவாலிஃபிகேஷன், இவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, இவருடைய ஸ்கில் செட் வந்து நம்ம நாட்டுக்கு உபயோகமாக இருக்கும், தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தனியார் ஆட்கள்லாம், இந்த கும்பல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரல் கொடுக்கறதோ இல்லை வந்து இவங்களை இன்டிமிடேட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கதுங்க. அதான் அந்தந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நல்ல வேளையாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, சைனா பேஸ்டாக இவங்கெல்லாம். அங்கேருந்து இவங்க வந்து போஸ்டிங் பண்ணுறாங்க. சைனீஸ்லேயே தான் போஸ்டிங் பண்ணியிருக்காங்க. டார்கெட் என்னென்னா சிங்கப்பூரில் இருக்கிற சைனீஸு. ஸோ இவங்களை தூண்டி விட்டால் தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். இந்தியன்ஸை கண்டா ஒரு வெறுப்பு வரும், அவங்கள ஒதுக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் வரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், ஒரு மாதிரி ஆகும், கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களாம் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளையாக வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அதை உடனடியாக பார்த்து அதை வந்து டிசேபிள் பண்ணிடுச்சு. இப்போது கொஞ்ச நாள் முன்னால் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க, அதை நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி டியூரிங் கோவிட் டைம்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியர் அவர் வந்து ஒரு சீன பெண்ணை காதலிக்கிறாரோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டாரோன்னு தெரில. அவங்க 2 பேரும் வந்து போயிருக்காங்க ரோட்டில் எங்கேயோ ஈவினிங். அப்போது வந்து ஒரு சைனீஸ் கை வந்திருக்காரு. அவர் வந்து இவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ இந்தியன் தானே, நீ எதுக்கு சைனீஸ் கேர்ளை வந்து நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. நீ வந்து இந்தியன் கேர்ளை தான் நீ லவ் பண்ணணும், சைனீஸ் கேர்ளை நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. இவர் சிங்கப்பூரியன் போல இருக்க, நிறையா கண்ட்ரீஸில் இருந்திருக்காரு இந்த இந்தியர். அதனால் அவர் வாட் ஆர் யூ டாக்கிங் அப்படி இப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து யூ ஆர் ப்ரேயிங் ஆன் தி சைனீஸ் கேர்ள் அப்படின்ட்டார். அதாவது நீ வந்து சைனீஸ் கேர்ளை வேட்டையாட பார்க்குற, இறையாக ஆக்க பார்க்குற அப்படிங்கிற ரொம்ப ஒரு கொடூரமான வார்த்தைங்க அது. அந்த மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. I'm not making this shit up. Yeah, I'm not making it up. Correct. There's a Chinese Singaporean man here Yeah. who's upset with the person behind the phone Correct. who's recording, Yeah. Sure. saying that she being a Chinese shouldn't be with a person like me. Yeah, correct. And then you're Indian race. I'm not like you. I'm not just saying you, okay? I'm saying Indian race. I have nothing against you personally, but I think it's a racist that the Indian prey on Chinese girl. Pray. Yeah, prey. It's a predatory. Are you mental? You are mental. You know what you're saying? You know what you're saying. I know what I'm saying. Yeah, correct. You don't think, okay, that you are bringing something up here. Guys, look at what this guy's saying. He's saying an Indian shouldn't marry a Chinese. Yeah, I'm saying a Chinese should not marry an Indian as well. What is wrong with you, man? I'm also saying the Chinese girl should not be marrying Indian. This is a wild, I lived my life in so many countries, but I've never met a guy as... I don't want to use words, but I've never met a guy like that. அந்த பெண்ணே தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணுறத அந்த பெண்ணே வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த சைனீஸ் ஜென்டில்மேன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இறையாக்கிட்ட, ஐ மீன் ப்ரேனா என்னன்னு தெரியல, PREY அந்த மாதிரி நீ ஆக்கிட்ட இது வந்து ஒரு ப்ரிடேட்டரி ஆக்ட் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு நாகரீகமான ஆள் பேசக்கூடிய வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. அவர் இந்தியனாக இருக்கலாம், அந்த பெண்ணு சைனீஸாக இருக்கலாம். 2 பேருமே விரும்பி தான் லவ் பண்ணுறாங்க.
அதை வந்து இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சைனீஸ், அதனால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அவர். இவர் இந்த இந்தியர் கேட்டார், நீ என்ன சொல்கிறது, நீ என்ன ஒத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு இது ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த சீனர். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸுங்க இது. அதாவது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அந்த மைண்டில் வந்து ஒரு வெறுப்பு ஃபீலிங் இருந்திருக்கு, அதை அவர் வெளி காமிச்சிட்டார், அவ்வளோதான். நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. அதாவது இந்தியன்ஸ் கண்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் ஓப்பனாக பண்ண முடியாது, சட்டப்படி பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி டாசிட்டானாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஓப்பனாக இல்லாமல் ஒரு மறைவாக பண்ணுறாங்க. அதாவது இப்போ வீடு ரெண்ட்டுக்கு கொடுக்கணுன்னா சில பேர் கொடுக்க மாட்டாங்க, இந்தியன் டெனன்னா கொடுக்க மாட்டாங்க, ரூம் கொடுக்குறதுனால கொடுக்க மாட்டாங்க சில பேர். அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க, ஃபுல் வீடாக இருந்தால் கொடுத்துட்றாங்க அவங்க. முந்தியெல்லாம் என்னென்னோ காரணம் சொல்லுவாங்க, அதாவது இந்தியனுக்கு கொடுக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய எண்ணம். இருந்தாலும் அதை வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது, இங்கே சட்டம் வந்து தடுக்கும் அது, அந்த மாதிரி சொல்கிறத. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கறி சமைப்பாங்க, ஸ்மெல்லு வரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது இதுலேயே வந்து நமக்கு ஒன்றும் புரியல. அதாவது நீங்கள் ஃபுல் வீடு கொடுத்துட்டீங்க, நாட் ஜஸ்ட் ரூம், ஃபுல் வீடு கொடுத்துட்டீங்க, நீங்கள் அங்கே தங்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சமைச்சா உங்களுக்கு என்ன, நீங்கள் வேற எங்கேயோ தங்குறீங்க, உங்கள் வீட்லேயோ இல்லை எங்கேயோ தங்குறீங்க, அவர் என்ன சமைச்சா உங்களுக்கு என்ன? அதனால் இது வந்து தெரியுது, ஒரு அந்த மாதிரி இந்தியன்ஸுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மாறிட்டாங்க. நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதில்ல, இந்தியன்ஸ் தான் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த மீன் விற்ற காசு நாராது, நாய் விற்ற காசு குலைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து ரிகன்சைல் பண்ணிட்டாங்க, ஏதோ பணம் வந்தால் போதும் அப்படின்னு. மேலும் இந்த இந்தியன்லாம் ரொம்ப ப்ராம்ப்ட்டு, அவங்க வந்து ஹைலி எம்ப்ளாய்டு ஐடி கம்பெனி அப்படி இப்படின்னு மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடும். அதனால் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாடகை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து இப்போ வந்து இந்தியன்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஜென்ரலாக வந்து அந்த ஃபீலிங்ஸ் உண்டுங்க. எந்த நாட்டில் போனாலும் அந்த ஒரு சின்ன அளவில் ஒரு வெறுப்பு இருக்கும். அதாவது ஃபாரினர்னு சொன்னாலே வெறுப்பு இருக்கும். நான் வந்து நம்மளுடைய வேலையை பிடிங்கிட்டாம்பாங்க. அதாவது அந்த ஃபாரினர் வந்து நிறையா படிச்சிருப்பார், நல்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஸ்கில் செட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஆள் வந்து அந்த அளவு படிச்சிருக்க மாட்டார். இருந்தாலும் அவருக்கு சமமாக நமக்கு வேலை கிடைக்கணும், நமக்கு சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இட்ஸ் அவே ஃப்ரம் ப்ராக்டிகாலிட்டி. அதெல்லாம் அவங்க திங்க் பண்ணுறதில்ல. என்ன தான் இருந்தாலும் அவங்க ஃபாரினர், அவங்க வந்து நம்ம வேலையை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கவர்மெண்ட்டை தான் திட்டுவாங்க. இந்த பிஏபி கவர்மெண்ட்டை திட்டுவாங்க. ஏன்னா சீக்கான்னு ஒன்று இருக்குது. இந்த சீக்காங்கிறது வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்னு பேர். அதுபடி வந்து இந்தியன் ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு இங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் என்ட்ரி கிடைக்கும். அதாவது குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில் செட்ஸ்லாம் இருந்ததுன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கில் கிடைக்கும். நார்மலாக அதை வந்து அசஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் கொண்டுருவாங்க. அதனால் யாராவது இந்தியன் ஏதாவது ஒரு நியூஸில் வந்தாருன்னா இஸ் அ சீக்கா ஃபெலோ அப்படின்றவாங்க, பிஏபி ரீசன் அப்படின்றவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை. பட் என்ன பண்ணுறது, அவங்களுடைய மனோநிலையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா தான் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். அவங்கள வந்து ஃபைன் பண்ணுமோ இல்லை ஜெயில் தண்டனை கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நிலைமை இப்படி தான் இருக்குது. அந்த 14 இதையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில். மேலும் அது சைனீஸில் வந்ததுனால மற்றவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து இந்த சைனீஸில் எழுத்தெல்லாம் சைனீஸில் இருக்குது. அதனால் ஒன்லி த சைனீஸ் சிங்கப்பூரியன்ஸ் கேன் ரீட் இட், அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் கவர்மெண்ட்டு. திருப்பியும் ஏதாவது தலை தூக்கித்துனா கொஞ்சம் போட்டு உட்கார வைக்க வேண்டியதான். நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.